கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் சில கவலைகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? சில கஷ்டங்கள் மத்தியில போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பா நம்மளுடைய தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள குறித்து நம்ம நெறைய நேரம் கவலைப்பட்டதுண்டு. ஏன் நம்ம கவலைப்படுறோம்னா, நம்மளுடைய முயற்சியினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கையின் பிரயாசத்தினால தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு வேலைக்கு போலன்னா, நான் இன்னைக்கு சம்பாரிக்கலன்னா, என் குடும்பம் நடுத்தெருவுல வந்துருங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளை கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சில பேர் என்ன பண்றாங்க, மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறாங்க. எனக்கு இந்த குறைவு இருக்குதே, ஏன் இந்த குறைவு இருக்கு? மத்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, மத்தவங்கலாம் ஆசீர்வாதமா இருக்காங்களே, நான் ஏன் குறைவுபட்டுருக்கிறேன்? சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம், எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இல்லாமையை குறித்து யோசிச்சு, யோசிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேங்கிற அந்த ஒரு எரிச்சல் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எப்ப பார்த்தாலும் நம்ம இல்லாமையை குறித்தே நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம கையின் பிரயாசத்தினால தான். என்னால தான் என் குடும்பம் நடக்குது. நான் சாப்பிடுறேன். என் குடும்பம் பாதுகாக்கப்படும். அந்த ஒரு நம்பிக்கையினால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம கவலைக்குள்ளும், பொறாமைக்குள்ளும், எரிச்சலுக்குள்ளும், கோபத்துக்குள்ளும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 36:8 நான் வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் இல்லையா? நம்ம தேவனுடைய சம்பூர்ணத்தால தான் நம்ம திருப்தி அடைய முடியும் இல்லையா? அவர் ஆலயத்திலிருந்து தான் அந்த திருப்தி வருகிறது. ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் தெரியறதே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு தேவனை எப்படி பார்க்கணும், நம்முடைய கர்த்தரை எப்படி நம்ம பார்க்கணும்னா, நம்ம ஒரு சக மனிதனா பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வல்லமை எப்படியோ அந்த வல்லமை தான் நம்மளுடைய கடவுளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கடவுளை ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலா நம்ம கம்பேர் பண்ணி கொண்டிருக்கோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு குறைவுகள், கஷ்டங்கள் வருதெல்லாம் நம்ம தேவன் நம்மளை கைவிட்டு விட்டார். எங்களுடைய தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள மாட்டாருங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம நம்பிக்கை தேவனை விட்டு வழி விலகி போறது. ஆனா நம்ம தேவன் யாருன்னு தெரியுமாங்க? இந்த சர்வத்தையும் படைத்த தேவன். ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம தேவனை நம்ம வீட்டுக்குள்ள அடக்கி வைத்திருக்கோம். வெளியே போய் பாருங்க. நம்ம தேவன் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன். எப்படி ஒரு நட்சத்திரத்தை படைத்திருக்கிறாரு, சூரியனை படைச்சிருக்கிறாரு, கடல் எப்படி இருக்கு, மீன்கள் எப்படி இருக்கு, மரங்கள் எப்படி இருக்கு, மிருகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட வல்லமையெல்லாம் பாருங்க. இது எல்லாத்தையும் படைத்த தேவன் படைப்புகளின் மகுடமா படைத்த நம்மளை கைவிட்டு வராங்க. நம்ம நம்பிக்கை கடவுள் மேலதாங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா, நமக்கு எல்லா கவலையும் போயிருங்க. நமக்கு ஒரு குறைவுகள் இருந்தால் நம்ம தேவனிடத்துல போகும்போது தேவன் எல்லாத்தையும் மாற்றுவாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க. 5 அப்பம் 2 மீன் அதை கடவுள்கிட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க. கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. 5000 புருஷர்கள்னா வெறும் ஆண்கள் மட்டும் 5000. கிட்டத்தட்ட எப்படி இன்னொரு 10,000 லேடிஸ் இருந்திருப்பாங்க. 15,000 பேர் குழந்தைகள் உட்பட ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க. வெறும் 5 அப்பம் 2 மீன் 20,000 மக்களுக்கு